and tell somebody Jesus. Mission Movement. போய் சொல்லுங்கள் இயேசுவை. அர்ப்பணி இயக்கம். யார் நமது காரியமாய் போவான்? அறுப்பு மிகுதி. என் இந்தியா என் தேவாதி தேவனுக்கே என்ற தாகத் தேடலுடன் தேடி அலைவோரின் எழுச்சிச் சங்கமமே போய் சொல்லுங்கள் அருட்பணி இயக்கமாகும். Go and tell somebody. அலுவலக முகவரி Go and Tell Somebody Missionary Movement, plot number 81, Bharati Nagar 5, KTC Nagar North, Tirunelveli, 627011. Cell 9941 24213. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, அதை தேடியே நாடி ஓடியே வருவி திருச்சபையானோரே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. காசினிதனிலே நேசமதாக கஷ்டத்தை உத்தரித்தே, பாவ கசடதை அறுத்து சாபத்தை தொலைத்தார் கண்டுணர் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. பாவியை மீட்க தாவிய உயிரை தாமே ஈந்தவரா, பின்னும் நேமியம் கருணை நிலை வரமுண்டு நிதம் புதி என் மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. காலையில் பனி போல் மாயமாய் உலகமுபாயமாய் நீங்கிவிடும், என்றும் கர்த்தரின் பாதம் நிச்சயம் நம்பும். கர்த்தரின் பிரதான கட்டளையை சிரமேற்கொண்டு இதுவரை இந்திய தேசத்தின் சேவை தேவை மிக்க வட இந்திய மாநிலங்களில் பணி நடைபெற்று வருகிறது. குஜராத்தில் 7 மக்களினத்தவர் மத்தியிலும், பீகார், ஒரிசாவில் 7 மக்களினத்தவர் மத்தியிலும் Go and Tell Somebody அருட்பணி இயக்கம் ஊழியங்களை செய்து வருகிறது. திருச்சபை நிறுவும் பணி. ரட்சிப்பின் செய்தியால் ஆட்கொள்ளப்பட்டு மீட்கப்பட்ட மக்கள் திருச்சபையாகிய மந்தையில் சேர்க்கப்பட்டு ஒன்று கூடி ஆராதிக்க, வேதத்தை கற்றுக்கொள்ள, ஆவிக்குரிய போதனைகளைப் பெற ஆலயங்கள் கட்டி எழுப்பப்பட வேண்டும். ஆலயம் இல்லாத இடங்களில் சபையாக வீடுகளில் கூடியும் மரத்தினடியில் கூடியும் தேவனை ஆராதித்து வருகின்றனர். ஆலயங்கள் இல்லாத இடங்களில் ஆலயங்கள் எழுப்பப்பட ஜெபிப்போம், உதவி செய்வோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இந்த நாளின் தியான வேளையிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுடைய அன்புக்கும் உங்களுடைய ஜெபத்திற்கும் உங்களுடைய ஒத்துழைப்புக்கும் உதவிக்கும் நன்றி கூறுகிறோம். Go and Tell Somebody மிஷனரி இயக்கத்தின் சார்பாக எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களை நன்றியோடு உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு விசை நாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். கிருபை இரக்கம் நிறைந்த தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த வேளையில் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் வாசித்து தியானிக்க ஆண்டவர் அருள் புரிவீராக. மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தர் சித்தமானால் வருகிற 11ஆம் தேதி, அதாவது அடுத்த செவ்வாய்க்கிழமை, ஒரிசா மாநிலத்தில் உள்ள
நம்முடைய பணித்தளத்திலே புதிய ஆலயமானது பிரதிஷ்டை பண்ணப்பட இருக்கிறது. அந்த ஆலய பிரதிஷ்டைக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுமாறு தயவாய் கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய கிருபை தாங்கவும் எந்த விதமான இடையூறுகளும் இல்லாமல் அந்த ஆலய பிரதிஷ்டை ஆராதனையானது நடைபெறவும் ஞானஸ்நானம் நடைபெறவும் நீங்கள் ஜெபிக்குமாறு தயவாய் உங்களிடத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஒரிசா மாநிலத்தில் உள்ள தீபக்கோடா என்று சொல்லக்கூடிய ஒரு கிராமம், கந்தமால் மாவட்டத்திலே உள்ள இந்த கிராமத்தில் கர்த்தர் சித்தமானால் நம்முடைய பிரதிஷ்டை நடைபெற இருக்கிறது. ஜெபித்து கொள்ளுங்கள். தொடர்ந்து ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். பீகார் மாநிலத்திலே இந்த மாதத்திலிருந்து நம்முடைய ஒரு பணித்தளத்தை திறக்க ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். நீங்கள் அந்த பணித்தள ஊழியங்களுக்காக ஜெபிக்கும்படி தயவாய் கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய மாத இதழ் இலவசமாக உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. வேண்டும் என்பவர்கள் திரையில் காணும் முகவரியோடு நீங்கள் தொடர்பு கொள்ளுகின்ற பொழுது உங்களுக்கு இது கொடுத்து இலவசமாக அனுப்பி வைக்கப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த நாளின் தியான வசனம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். எபிரேயர் 13:25. கிருபையானது உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. கிருபையானது உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு தலைப்பு கிருபை. இந்த கிருபை குறித்து நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த கிருபை குறித்து ஒருவேளை பலரும் பலவிதமாக சொல்லலாம். இந்த கிருபை என்பது தகுதியற்ற ஒருவனுக்கு, இல்லை என்றால் திரும்ப செலுத்த முடியாத ஒருவனுக்கு இரக்கம் பாராட்டுவது, அன்பு பாராட்டுவது, அவனுடைய தேவைகளை சந்திப்பது. ஆம், தகுதியற்ற என்னையும் தகுதியற்ற நம்மையும் அவருடைய கிருபை நெருக்கி ஏவினபடியினாலே அந்த கிருபையானது உங்களையும் என்னையும் அவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டது. அவருடைய அன்புக்கு ஈடாக நாம் கொடுப்பதற்கு ஒன்றுமே இல்லை. ஆனாலும் தேவனுடைய கிருபை, கூட இருக்கும் கிருபை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கிருபை குறித்த இந்த நாளில் உங்களோடு சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். முதலாவதாக, கூட இருக்கும் கிருபை. இந்த கூட இருக்கும் கிருபை தான் நம்மை ரட்சித்தது என்பதாக நாம் பார்க்கின்றோம். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு எழுதுகின்ற பொழுது 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே சொல்லுகிறார், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையாய் நீ நானும் இருப்போம் என்றால் மகிழ்ச்சி அடைய வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவரை துதிக்க வேண்டிய ஒரு காரியம். ஆனால் நீ பெற்றிருக்கிற இந்த ரட்சிப்பு உன்னுடைய நற்செயல்களினால் அல்ல, உன்னுடைய நற்கிரியைகளினால் அல்ல, உன்னுடைய மேன்மையான ஜீவியத்தினால் அல்ல, உன்னுடைய தான தர்மங்களினால் அல்ல. நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் நம்மோடு கூட இருக்கும் தேவ கிருபை நம்மை என்ன செய்தது? ரட்சித்தது. அவருடைய கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். கூட இருக்கும் கிருபை நம்மை ரட்சிக்கிறது. கூட இருக்கும் கிருபை நம்மை ரட்சிக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இதுவரை இந்த ரட்சிப்பின் அனுபவம் உனக்கு இல்லாதிருக்கும் என்றால் இந்த நாளில் தானே நீ தேவனிடமாய் திரும்பு. அப்பா, உம்முடைய கிருபையினாலே என்னை ரட்சியும், என்னை மீட்டடும், உமக்கு சொந்தமாக்கும் என்று சொல்லி கேட்போம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த கிருபையின் ஆறு, அந்த இரக்கத்தின் ஆறு இன்று மட்டுமாக அது ஓய்வில்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறது. அது வற்றி போகாத ஒரு ஆறு. தேவனுடைய கிருபையின் ஊற்று, தேவனுடைய இரக்கத்தின் ஊற்று, அது வற்றாத ஒரு நீரூற்றாக என் ஆண்டவருடைய விலையேற பெற்ற ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறதே. ரட்சிக்கப்பட்டிருக்கிறாயா? நீ ஆலயத்திற்கு செல்வதனாலே நீ ரட்சிக்கப்பட்டவன் என்பதல்ல. நீ ஒரு கிறிஸ்தவ பெற்றோருக்கு பிறந்ததினாலே நீ ஒரு கிறிஸ்தவன் என்பதல்ல. நீ ரட்சிக்கப்பட்டவன் என்பதல்ல. ஒருவேளை நீயும் நானும் ஒருவேளை ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறபடினாலே நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி மார்தட்டி கொள்ள முடியாது. ரட்சிக்கப்பட்டிருக்கிறாயா? இரட்சகர் உன் வாழ்விலே வீற்றிருக்கிறாயா? அவருடைய விலையேற பெற்ற இரத்தமானது நம்முடைய இருதயத்திலே ஊற்றப்பட்டிருக்கிறதே, அதை உனக்கு சொந்தமாக்கி கொண்டிருக்கிறாயா? அவர் உன்னிலே வாசம் பண்ணுகிறாரா? உன்னோடு கூட இருக்கிறவராக இருக்கிறாரா? அருமையான சகோதரனே, சகோதரியை யோசித்துப்பார். கூட இருக்கும் கிருபை, கூட இருக்கும் கிருபை. இதைத்தான் ரோமருக்கு எழுதுகின்ற பொழுது பவுலடிகளார் குறிப்பிடுகின்றதான வேளையிலே ரோமர் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், ரோமர் 5:20, மேலும்
மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, பாவம் பெருகின இடத்திலே தண்டனை வர வேண்டும். நீயும் நானும் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். ஆனால் என் ஆண்டவர் என்னை ஒரு குற்றவாளியாக அல்ல, என்னை ஒரு துன்மார்க்கனாக அல்ல, என்னை ஒரு துஷ்டனாக அல்ல, என்னை அவருடைய பிள்ளையாக அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். ஆகையினாலே கிருபை பெருகியது. அந்த கிருபையின் பெருக்கத்தினாலே கள்ளனான நான் அவருடைய பிள்ளையாய் மறுபடியும் அவரிடமாய் சேர்க்கப்பட்டிருக்கிறேன். கூட இருக்கும் கிருபை நம்மை ரட்சிக்கிறது, நம்மை ரட்சிக்கிறது. ஆம், பவுலடிகளார் குறிப்பிடுகின்ற பொழுது, தீமோத்தேயுக்கு எழுதுகின்ற பொழுது குறிப்பிடுகிறார். 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 13 முதல் 16 வசனங்கள். 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 13 முதல் 16 வசனங்கள். அங்கே சொல்லுகிறார், முன்னே நான் ஆண்டவருக்கு விரோதமானவனாக இருந்தேன், ஆண்டவரை தூசிக்கிறவனாக இருந்தேன், ஆண்டவருடைய பிள்ளைகளை கொடுமைப்படுத்துகிறவனாக நான் இருந்தேன். அவிசுவாசத்தினாலே அப்படி செய்தபடியினாலே இரக்கம் பெற்றேன், நான் இரக்கம் பெற்றேன். ஆம், ஆகையினாலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கர்த்தரின் கிருபை கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் கூட என்னிடத்தில் பரிபூரணமாய் பெருகிட்டு என்று சொல்லுகிறார். நான் துஷ்டனாயிருந்த என்னுடைய வேளையிலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை என்னிலே பரிபூரணமாய் பெருகிட்டு, குறைவில்லாமல் தழும்பாமல் அவருடைய கிருபை முழுமையுமாய் என்னை ஆட்கொள்ளும்படியாய் பெருகியது. நான் பாவி, எல்லாரிலும் பிரதானமான பாவி. அப்படி இருந்தும் என் ஆண்டவருடைய கிருபை என்னிடத்தில் பெருகிற்று என்பதாக குறிப்பிடுகிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களோடு கூட இருக்கும் கிருபை, உங்களோடு கூட இருக்கும் கிருபை, உங்களை ரட்சிக்கும்படியாய் கொடுக்கப்பட்டிருக்கிற கிருபை, இந்த ரட்சிப்பை உதாசீனப்படுத்துவோம் என்றால், ஒதுக்குவோம் என்றால், அந்த ரட்சிப்புக்கு முதுகை காட்டுவோம் என்றால் வேதனையை தாங்க வேண்டியவர்களாக இருப்போம். இதுவே கிருபையின் காலம். இந்த காலத்தை தவறவிட வேண்டாம். இரண்டாவதாக நாம் பார்க்கின்றதான வேளையிலே, நம்மோடு கூட இருக்கும் கிருபையானது நம்முடைய பலவீனத்திலே பலன் கொடுக்கிறது என்பதாக பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 12 அதிகாரம் 9 வசனம். 2 கொரிந்தியர் 12:9. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். என் கிருபை உனக்கு போதும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பகுதியை நாம் பலமுறை சிந்தித்திருக்கலாம். நம்மோடு கூட இருக்கும் கிருபை நம்மை பலப்படுத்துவதற்காக, நமக்கு பலனை கொடுப்பதற்காக என் ஆண்டவர் கொடுக்கிறார். பவுலடிகளாருடைய வாழ்க்கையிலே, அவருடைய சரீரத்தில் ஏற்பட்ட பலவீனத்திலே, அந்த பலவீனம் நீங்கும்படியாக நான் 3 முறை வேண்டினேன். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லுகிறார் என்பதாக நமக்கு கட்டளையிடுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீயும் நானும் தேவனுடைய சமூகத்திலே நான் பலவீனன், நான் குறைவுள்ளவன், நான் அறிவீனன், நான் ஆண்டவருக்கு பிரியமில்லாதவன், நான் மிகுந்த வேதனைப்படுகிறவன் என்று சொல்லி நீ உன்னை ஒத்துக்கொள்ளுகின்ற பொழுது ஆண்டவருடைய கிருபை உன்னை பலப்படுத்துகிறது, உனக்கு பலன் கொடுக்கிறது. ஆம், நான் பாவி என்று என்னை தள்ளாமல், என்னுடைய குறைவை பார்த்து என்னை ஆண்டவர் தூரமாக்காமல், என்னுடைய பலவீனத்திலே அவர் பலனை கொடுத்து என்னை பலப்படுத்துகிறார். ஆம், இது நம்முடைய அனுபவமாக இருக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் யாருடைய துணையை தேடுகிறவனாக அல்ல, உலகத்தாருடைய துணையை தேடுகிறவனாக அல்ல, உற்றாருடைய துணையை நாடுகிறவனாக அல்ல. என் ஆண்டவருடைய துணையை தேட வேண்டும் என்றால், என் ஆண்டவர் எனக்கு பலனை கொடுக்கும்படியாக அவர் காத்திருக்கிற அவருடைய முகத்தை நான் நோக்கி பார்க்க வேண்டும். அவருடைய சமூகத்திலே என்னை ஒத்துக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, நான் பலவீனன், நான் பலவீனன், நான் குறைவுள்ளவன். மோசே சொல்லுகிறான் ஆண்டவரிடத்திலே, ஆண்டவரே நான் திக்குவாயன் என்பதாக சொல்லுகிறான். நான் திக்குவாயன் என்று சொல்லுகிறான். ஆண்டவர் அவனை திடப்படுத்துகிறதை பார்க்க முடியும். ஆண்டவர் அவனை திடப்படுத்துகிறார்.
பல லட்சம் மக்களை வழிநடத்தக்கூடிய ஒரு மாபெரும் தலைவனாக அவனை ஆண்டவர் அனுப்புகிறார், கிருபையினாலே பலப்படுத்துகிறார். நான் சிறுவன், நான் பேச அறியாதவன் என்று சொல்கிற தீர்க்கனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், உன் கருவிலே, உன் தாயின் கருவிலே உன்னை நான் கண்டேன், நீ சிறுவன் என்று சொல்லாதே, உன்னை உன் தாயின் கருவிலே நான் அபிஷேகித்தேன் என்று சொல்லுகிறார். குறைவை ஒத்துக்கொள்ளுகின்ற பொழுது என் தேவன் என்னை பலப்படுத்துகிறார், என் தேவன் என்னை பலப்படுத்துகிறார். பேதுரு ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறான், ஆண்டவரை தேவன் என்று அறிந்து கொண்ட அவன், ஐயோ நான் பாவியான மனிதன், நான் குறைவுள்ளவன், என்னுடைய வலிமை குறைவுள்ளது, என்னுடைய பலன் குறைவுள்ளது, என்னுடைய மீன்பிடிக்கும் அறிவு குறைவுள்ளது ஒத்துக்கொள்ளுகிறான். ஆண்டவர் அவனை பார்த்து, மீன்களை அல்ல, உயிருள்ள மீன்களை பிடிக்கும்படியாக, மனிதர்களை பிடிக்கும்படியாக உன்னை அழைக்கிறேன் என்று சொல்லி அழைத்து அவனை பலப்படுத்தினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன்னை நீயும் நானும் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் தாழ்த்துகின்ற பொழுது, அவருடைய சமூகத்திலே நான் குறைவுள்ளவன், நான் பலவீனன் என்று நம்மை ஒத்துக்கொள்ளுகின்ற பொழுது, அன்று கிதியோன் ஒத்துக்கொண்டான், இஸ்ரவேலிலே எங்களுடைய கோத்திரம் மிகவும் சிறியது, அதிலே நான் மிகவும் பலவீனமானவன் என்று சொல்லி தன்னை ஒத்துக்கொள்ளுகின்ற பொழுது, ஆண்டவர் அவனை பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லி அவனை பலப்படுத்தினார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, கிதியோனை பலப்படுத்தின ஆண்டவர் இன்றும் ஜீவிக்கிறார். மோசேயை பேச அறியேன் என்று சொல்ல மோசேயை பலப்படுத்தினவர் இன்றும் இருக்கிறார். என்னை விட்டு போக வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்ட பேதுருவை பலப்படுத்தினவர் இன்றும் முன்னோடு இருக்கிறார். கருவிலே உன்னை கண்டு அபிஷேகித்தேன் என்று சொன்னவர், எரேமியாவை பார்த்து சொன்னவர் இன்றும் ஜீவனோடு இருக்கிறார். ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய பலவீனங்களை ஒத்துக்கொள்ளுவோம், நம்முடைய பலவீனங்களை ஒத்துக்கொள்ளுவோம். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும் கிருபையினாலே நம்முடைய பலவீனத்திலே நமக்கு பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார். மூன்றாவதாக நாம் பார்க்கின்ற வேளையில், நம்மோடு கூட இருக்கின்ற கிருபை கர்த்தருக்காய் பாடுபடுவதற்கு நமக்கு உதவளிக்கக்கூடிய கிருபையாய் இருக்கிறது. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 10வது வசனம். 1 கொரிந்தியர் 15:10. ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன், அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை, அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே கூட இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. இந்த வசனத்திலே 3 முறை கிருபை கிருபை என்று சொல்லுகிறார். நான் இருக்கிறது தேவனுடைய கிருபையினாலே நான் இருக்கிறேன், நான் ஜீவனோடு இருக்கிறேன் என்றால் அது தேவனுடைய கிருபை. அது மாத்திரமல்ல, அந்த கிருபை எனக்கு ஏனோ தானம் என்று விருதாவாய் வழங்கப்படவில்லை, ஒரு நோக்கத்தோடு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் அவர்கள் எல்லாரிலும் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், கிருபையை பெற்றுக்கொண்டேன். ஆனாலும் நான் அல்ல, என்னோடு இருக்கிற தேவ கிருபையை அப்படி செய்தது. என்னோடு இருக்கிற தேவ கிருபை என் ஆண்டவருக்காக பாடுபடுவதற்கு எனக்கு உதவி அளிக்கிறது. பாடுகளை கண்டு பயப்படுகிறாயோ? பாடுகளை கண்டு அச்சமடைகிறாயோ? பாடுகளை கண்டு ஓடி ஒளிந்து கொள்ளுகிறாயோ? தேவனுடைய பிள்ளையே, உன் பாடுகளிலே, உன் பலவீனங்களிலே உன்னோடு கூட இருக்கிற தேவ கிருபை உனக்கு பலனை கொடுக்கும், உனக்கு உதவி செய்யும். ஆம், ஆண்டவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். பவுல் சகித்த பாடுகளை கவனித்து பாருங்கள். அந்த பாடுகளை பார்க்கின்றதான வேளையிலே நம்முடைய பாடுகளெல்லாம் ஒன்றுமில்லை என்பதை நீங்கள் நான் உணர்ந்து கொள்ள முடியும். அவருடைய பாடுகளை குறித்து 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23 முதல் 27 வசனங்களிலே அவர் பட்டியலிட்டு அங்கே காண்பிக்கிறார். 11ஆம் அதிகாரத்தில் 23 முதல் 27 வசனங்களிலே அவர் சொல்லுகிறதை பார்க்கலாம். கிறிஸ்துவுக்காக அவர் பட்ட பாடுகள், கிறிஸ்துவுக்காக அவர் பட்ட பாடுகள் கொஞ்ச நஞ்சமல்ல, ஏராளமாய் இருக்கிறது. அங்கே பாருங்கள், பிரயாணத்திலே ஏற்பட்ட மோசங்கள், ஆறுகளால் வந்த மோசங்கள், சுய ஜனங்களால் வந்த மோசங்கள், அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்கள், பட்டணங்களில் உண்டான மோசங்கள், வனாந்தரத்தில் உண்டான மோசங்கள், சமுத்திரத்தில் உண்டான மோசங்கள், கள்ள சகோதரிடத்திலே உண்டான மோசங்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஆனால் இவை எல்லாவற்றையும்
அவர் சொல்லுகின்ற பொழுது, இவை முதலானவைகளை அல்லாமல் எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்கிட்டு என்பதாக சொல்லுகிறார். இன்று நீங்களும் நானும் எந்த பாடுகளுக்குள்ளாக ஆண்டவருக்காக கடந்து வந்திருக்கிறோம் யோசித்து பாருங்க. சற்று நாம் நிதானித்து பார்ப்போம். ஒருவேளை நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன் என்று அவர் சொல்லுகிறார். அதிகமாய் அடிபட்டவர், அதிகமாய் காவலில் வைக்கப்பட்டவர், அநேக தரம் மரண அவஸ்தையினாலே அகப்பட்டவர். அவர் சொல்லுகிறார், யூதர்களால் 1 குறைய 40 அடியாக 5 முறை அடிக்கப்பட்டாராம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு வார்த்தை சொல்ல நம்மால் சகிக்க முடியவில்லையே. நாம் குதித்து எழுகிறோமே, கோபப்படுகிறோமே, பதிலுக்கு பதில் செய்ய வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறோமே. ஆனால் இத்தனை பட்டியல் போட்ட பவுல் சொல்லுகிறார், இவைகளெல்லாம் அதி சீக்கிரத்தில் கடந்து போகும் லேசான நம்முடைய உபத்திரவம் என்பதாக 2 கொரிந்தியர் 4:17 குறிப்பிடுகிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உபத்திரவங்கள் கொஞ்ச காலத்திலே கடந்து போகும் ஒரு உபத்திரவங்களாக நீங்களும் நானும் எண்ணுவதற்கு ஆண்டவருடைய கிருபை நமக்கு வேண்டும் என்பதை நீங்களும் நானும் மறந்து போகக்கூடாது. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே நாம் பார்ப்போம் என்றால், எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே, என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்த நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். பவுலடிகளார் சொல்லுகிறார், லேசான உபத்திரவம் கடந்துவிடும் உபத்திரவம் என்று சொல்லுகிறார். இந்த உபத்திரவங்களின் வழியிலே நடந்து செல்லுகிற உனக்கும் எனக்கும், ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்று சொல்லி சவால் நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற உனக்கும் எனக்கும் இங்கே எபிரேயாக்கியோன் என்ன சொல்லுகிறார்? ஆண்டவரை விதமாய் முடிசூடப்பட்டாரோ அதை போல உனக்கும் ஆசீர்வாதம் உண்டு என்பதாக சொல்லுகிறார். இயேசு மரணத்தை உத்தரித்த நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம் என்பதாக அங்கே சொல்லுகிறார். எதற்காக? உனக்காக, எனக்காக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிருபை, நம்மோடு கூட இருக்கும் கிருபை பாடுகளுக்குள்ளாக கடந்து செல்கின்ற பொழுது உதவி அளிக்கின்ற ஒரு கிருபை. அந்த கிருபையினாலே ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையாக இருப்போம் என்றால் பாடுகளை குறித்து நீ நானும் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. 4ஆவதாக நாம் பார்க்கின்ற பொழுது ஏசாயா 16ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது, ஏசாயா 16:5, கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும், நியாயம் விசாரிக்க துரிதமாய் நீதி செய்கிற ஒருவர் அதன் மேல் தாவீதின் கூடாரத்திலே நியாயாதிபதியாய் உண்மையோட வீற்றிருப்பார். கிருபையினால் சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நம்மோடு கூட இருக்கும் கிருபை நமக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது, ஜெயத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. வெற்றியையும் ஜெயத்தையும் தந்து கொண்டே இருக்கக்கூடிய கிருபையை ஆண்டவர் உனக்கும் எனக்கும் கொடுக்கும்படியாக அந்த கிருபையான் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, சிங்காசனம் நிலைவரப்படுகிறது. எந்த சோதனைகளாக இருந்தாலும், எந்த வேதனைகளாக இருந்தாலும், எந்த பாடுகளாக இருந்தாலும் நம்மோடு கூட இருக்கும் கிருபையை நமக்கு வெற்றியின் வாழ்க்கையை கொடுக்கிறது, வெற்றியின் ஜீவியத்தை நமக்கு கட்டளையிடுகிறது. சிலரது வாழ்க்கையிலே தோல்வியும் வெற்றியும் மாறி மாறி வருகிறதை நாம் பார்க்கின்றோம். போராட்டங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அலை அலையாய், கடலின் அலைகள் ஒன்றன் பின் ஒன்றாக வருவதைப் போல அலை அலையாய் வந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஜெப ஜீவியத்திலே சோர்வை உண்டாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாக்கி விடுகிறது. ஆனால் நம்மோடு கூட தேவனுடைய கிருபை இருக்குமானால் உனக்கும் எனக்கும் வெற்றியின் ஜீவியம் வெகு நிச்சயம், வெற்றியின் ஜீவியம் வெகு நிச்சயம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கிருபை, தேவனுடைய கிருபை நம்மோடு கூட இருக்கிறது நம்மை ரட்சிக்கும்படியாக. தேவனுடைய கிருபை கர்த்தருக்காக நம்முடைய பலவீனத்திலே பலன் கொடுக்கின்ற ஒரு கிருபையாக இருக்கிறது. தேவனுடைய கிருபை ஆண்டவருக்காக பாடுபடவும், ஆண்டவருக்காக உபத்திரவப்படுகின்ற வேளையிலேயும் நமக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருடைய கிருபை நமக்கு வெற்றியின் ஜீவியத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது. நிறைவாக
நம்மை அவருடைய வருகைக்கு தகுதிப்படுத்துகிறது தேவனுடைய கிருபை. 1 பேதுரு 1 அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது 1 பேதுரு 1:13, ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கையுள்ளவர்களாயிருங்கள். ஆண்டவருடைய வருகை வெளிப்படுவதற்கு நம்பிக்கை அளிக்கிறது தேவனுடைய கிருபை. அவருடைய வருகைக்கென்று நம்மை தகுதிப்படுத்துகின்ற தேவனுடைய ஆண்டவரை பார்க்க வேண்டும். ஆண்டவருடைய ராஜ்யத்திலே, மோட்ச ராஜ்யத்திலே ஆண்டவரோடு நாம் அங்கே வாசம் பண்ண வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிக்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் மட்டுமாக மோட்சத்திற்கு போகலாமா என்று சொல்கின்ற பொழுது அனைவருக்கும் உற்சாகம் உண்டு, அனைவரும் கரங்களை தூக்குவதுண்டு. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அந்த மோட்ச ராஜ்யத்திலே நீ சேருவதற்கு இன்று உன்னுடைய நம்பிக்கை எதிலே இருக்கிறது? உன்னுடைய நம்பிக்கை எதிலே இருக்கிறது? வீண் பக்தியில், வீண் ஆராதனையில் அல்ல, தேவனுடைய வருகைக்கென்று அவருடைய கிருபையை நீ பற்றி கொண்டிருப்பாய் என்றால் அதுவே உனக்கு வாழ்வளிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆம், கிருபையினாலே சிம்மாசனம் நிலைப்படுகிறது. கிருபையினாலே நாம் ஆயத்தமாக்கப்படுகிறோம் அவருடைய வருகைக்காக. அருமையான கர்த்தருடைய பிள்ளையை மறந்து போகாது. உன் நம்பிக்கை உலக பற்றுதலில் அல்ல, உலக காரியங்களில் அல்ல, கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை வைத்தது. நீ நானும் நிர்மூலமாகாதிருப்பது தேவனுடைய சுத்த கிருபை. அந்த கிருபையின் ஆண்டவர் இன்றும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். அவர் உன்னிலே என்னிலே வாசம் பண்ணுவதற்கு இடம் கொடுப்போம் என்றால் அந்த கிருபையை ஒவ்வொரு வினாடியும் நீ நானும் ருசிக்க முடியும். அந்த கிருபையை உனக்கும் எனக்கு கொடுத்திருக்கிற தேவனை துக்கப்படுத்தாதே, ஆண்டவரை விசனப்படுத்தாதே. ஆண்டவர் உன்னை விட்டு கடந்து போகும்படியாக உன்னுடைய காரியங்களை நீ செய்து ஆண்டவரை மனமடிவாக்காதே. அருமையான தேவனுடைய பிள்ளையே, கிருபையை பெற்றிருக்கிறாயா? அந்த கிருபையை பெற்றிருக்கிறேன் என்று சொல்லுவாய் என்றால் அதனுடைய முதல் படியாக நீ ரட்சிக்கப்படுகிறாயா? என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவனாக நீ இருக்கிறாயா? அந்த கிருபையை நீ நம்பிக்கொண்டிருக்கின்ற பொழுது உன்னுடைய பலவீனத்திலே உனக்கு பலனை கொடுக்கிற கிருபையாக அவர் இருக்கிறார். அவருக்காக நீ வாழ, அவருக்காக சவால் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து உண்மை உத்தவமாய் அவருடைய சீசனாய் அறியப்படுவதற்கு ஆண்டவர் உனக்கு பலனை கொடுக்கிறவராக, உதவி செய்கிறவராக இருக்கிறார். உன் வாழ்க்கையிலே நீ தோல்விக்காக அல்ல, ஜெயிக்க பிறந்தவன் என்பதை ஆண்டவருடைய கிருபை உன்னை தாங்கி வருகிறது. உன்னை ஜெயத்திற்கு நேராக வெற்றியின் மேல் வெற்றியை உனக்கு அள்ளி கொடுத்து கொண்டிருப்பதாக இருக்கிறது. அவருடைய வருகைக்காக உன்னை ஆயத்தப்படுத்துகின்ற கிருபை. இந்த கிருபையை அசட்டைப்படாதே. கிருபையாய் நிற்கிற தேவனை நீ தூரமாக்காதே. கிருபையாய் ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த காலங்களை ஒன்றுமில்லாமல் வெறுமையாக்கி விடாதே. ஆண்டவருடைய சமூகத்திலே முழங்கால் படியிடுவோம், அவரை நோக்கி கெஞ்சுவோம், ஜெபிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, எங்களோடு இருக்கும் கிருபை எங்களை ரட்சிப்பதற்காய் ஸ்தோத்திரம். எங்களுடைய பலவீனத்தில் எங்களுக்கு பலன் கொடுப்பதற்காய் ஸ்தோத்திரம். உமக்காக வாழுகின்ற வாழ்க்கையிலே நாங்கள் ஆண்டவரே பாடுகள் உபத்திரவங்களின் வழியாக செல்லுகின்ற பொழுது எங்களுக்கு உதவி அளிப்பதற்காய் ஸ்தோத்திரம். எங்களை மாளச் செய்கின்ற ஒரு காரியங்கள் ஏற்படுகின்ற பொழுது நாங்கள் வாழ்வதற்கல்ல, மீள கட்ட எழுப்பப்படுவதற்காகவும் வாழ்வதற்காகவும் உண்டாக்கப்படவில்லை என்று சொல்லி எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற கிருபைக்காய் மக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வருகைக்கு எங்கள் தேவனுடைய கிருபை எங்களை ஆயத்தப்படுத்துவதற்காக, எங்களை பலப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். இந்த கிருபையை நாங்கள் எந்த சூழ்நிலையிலையும் இழந்து விடாதபடி எங்களுக்கென்று வைத்துக்கொள்ள நீர் உதவி செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.